ஹாய் உறவுகளே! எல்லாத்துக்கும் ஒரு அழகான வணக்கம். இந்த பாட்டிக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்போமா? உங்களுக்கு உங்க பேர் என்ன பாட்டி? என் பேர் லீலா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? புளியங்குளம். இது நீங்க எத்தனாவது வரும்? 2வது வாரம் வரும். என்ன பிரச்சனைக்காண்டி வந்தீங்க? எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால வந்தேன். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா நான் எல்லாம் சரி பண்ணி தரேன், சரியாயிரும்மா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தந்து எல்லாம் நானாச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க இன்னைக்கு என்ன பூஜை பண்ணீங்க? அன்னதானம் கொடுத்தீங்கல்ல? அன்னதானம் நீங்க சிறப்பா வச்சிட்டீங்கல்ல எல்லாமே? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைகள். 4. ஒரு பையன் இறந்துட்டான். 3 பொண்ணு. 3 பொண்ணுமே என்ன படிச்சிருக்காங்க? பிஏபிஎல் முடிச்சிருக்கா. ஒரு பொண்ணு பிஏபிஎல் முடிச்சு எம்எல் முடிச்சிருக்கா. 3 பிள்ளைங்களோட வாழ்க்கையுமே சிக்கலா இருக்குன்னு சொன்னீங்கல்ல? சிக்கல். 3வது பிள்ளை 2 பிள்ளைகள் லைஃப் கல்யாணம் முடிஞ்சு என்கிட்ட தான் ஒன்று இருக்காவா. 3வது பிள்ளை அயல் நினைச்சு கல்யாணமே பண்ண மாட்டேன்ட்டு இருக்கா. இப்ப அம்மா இப்போ வந்துட்டு போன பிறகுதான் இப்போ கொஞ்சம் எங்க அக்கா மேல இங்க இருக்காவா. அதனால அயல் அனுசரிச்சு போற பையன் கிடைப்பானா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்டதுக்கு சொன்னாலும் இவ்வளவு நாளும் வேண்டாம் அப்படின்னு கல்யாணம் நான் முடிக்க மாட்டேன், வேலை கிடைச்சாதான் முடிப்பேன். இப்ப அம்மா கிட்ட வந்த உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு தரேன், அயல் அனுசரிச்சு போறேன், என் குடும்பத்தை அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமா. நீங்க இப்ப கோவிலுக்கு வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உடம்பு? இப்ப வந்ததுக்கு முந்தி ஹாஸ்பிட்டல்ல என்ன அட்மிட் பண்ணி விட மாட்டேன்னாங்க டாக்டர்ஸ் எல்லாம். நடக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எங்க அக்காயிலுமே சொன்னாங்க, என் பிள்ளைகளுமே நடக்காதம்மா பேசாதம்மா, வெளியே பேச முடியல எனக்கு. அப்படி இருந்துச்சு. அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு முன்னே குத்திக்கிட்டே இருந்துச்சு. வந்தேன். வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சைடு என்ன சொல்ல, இது இப்படி ஒரு பசை போட்டு பிடிச்சி வச்சு இந்த கழுத்துக்கு இதுக்கும் அப்படி கெட்டுன மாதிரி இருந்துச்சு. அங்க வந்துட்டு இவ்வளோ நேரம் காலையில வந்தேன், இவ்வளோ நேரத்துக்கு கொஞ்சம் எனக்கு ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல. காலையில கோயிலுக்கு வந்தீங்க ஒரு 4 மணி போல. 4 மணிக்கு அந்த இது எல்லாமே பசை போட்டு இப்படி ஒட்டி இருந்தது அப்படியே விடுபட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப மறுநாள் நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்க. போய் டெஸ்ட் மறுபடியும் எக்கோ, இசிஜி எல்லாமே எடுத்ததுல நார்மல் உங்களுக்கு வந்துருச்சு. ஆபரேஷன் எதுவும் பிரச்சனையும் இல்ல, வீட்டுக்கு போலான்ட்டு. பாருங்க, அம்மா ஒரு வாரத்துல மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்க கோவிலுக்கு. மறுநாள் திங்கட்கிழமை ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க நார்மலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க டாக்டர். குழந்தை பிரச்சனைக்காண்டி, கல்யாணம் முடியல, நோய் நொடி இருக்குது, வீட்டுல கஷ்டம், சண்டை, பிரிவு அப்படின்னு எந்த பிரச்சனைனாலும் இருக்கட்டும், அம்மா ஒரு முறை பாருங்க, உங்க பிரச்சனை கண்டிப்பா தீரும். இது நாங்க சும்மா இந்த எடுக்கிறது கிடையாது. ஒரு அதிசயம் நடந்திருக்கு அந்த பாட்டிக்கு. முதல் வந்துட்டு மறுநாள் அதிசயம் கேளுங்க. நாள் வந்தாங்க பாட்டி. போனா ஞாயிற்றுக்கிழமை இந்நேரம் அம்மா பேசினாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுமா, நீ எனக்கு அன்னதானம் போடுன்னு சொன்னாங்க. அந்த பாட்டி உடனே கையில இருந்து 17,000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு அன்னதானம் வச்சாங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சுமா, வீட்டுக்கு போய் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய அதிசயம். மறுநாள் நாங்க கோயிலுக்கு வந்தேன். கலியுகத்தை காக்க கலியுக நாயகி இங்க உயிரோட உட்கார்ந்துருக்காங்க. நீங்க ஒரு முறை பாருங்க, உங்களுக்கே அவளை பிடிச்சுக்கணும். அம்மா நாங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்களே அடுத்த வாரம் ஓடி வருவீங்க. அப்படிப்பட்ட ஆத்தாதான் இங்க இருக்கிறா. இது நாங்க உலக மக்களுக்கு எல்லாம் தெரியணும்னு காண்டிதான் இதெல்லாம் நாங்க எடுக்கவே செய்யறோம். நாங்க புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை எத்தனையோ பேர் பணம் கிடைக்கணும். நம்ம கஷ்டப்பட்ட மக்களுக்கும் இந்த மாதிரி நல்லது நடக்கணும்னு காண்டிதான் இந்த மாதிரி நாங்க 8 நாள் ஆயிருக்கும். நான் ஆபரேஷன் பண்ணி எனக்கு 10 நாள் ஆயிருக்கும். நான் ஆபரேஷன் உங்களுக்கு யாருமே அந்த கோவில சொன்னா? என் மகளோட ஃப்ரெண்டு ஷாஜகாரன். அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வீட்டுல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ப்ராப்ளம். அதனால அவங்க அண்ணி இந்த கோயில் அவங்களுக்கு குலதெய்வம், அவங்க நீ இந்த கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டுருக்காங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, அவ நல்லா இருக்கா. அதே போல அவ ஒண்ணும் வராதுமா, நீ அழாதுங்க. உங்க 3வது பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க சொல்லி இங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க. பாருங்க, அவங்க பொண்ணுமே நான் கல்யாணம் முடிச்சுக்கிட மாட்டேன்,
அவங்க 2 அக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் மட்டும் கல்யாணம் முடிச்சு என்னத்த சாதிக்க போறேன்னு சொன்ன பொண்ணே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய வந்து அம்மாவை பார்த்து தர சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா குடும்பத்தை அனுசரிக்கணும்னு சொல்றாங்க. எல்லாரோட பெண்களோட கோரிக்கை தான். இந்த பொண்ணு இப்ப புரிஞ்சு எவ்வளவு இது பண்ணியிருக்காங்க. இப்ப 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையுமே அம்மா இப்ப சிக்கல்ல இருந்து எடுத்துட்டாங்க. அவங்க 2 பேர் 3 பேருமே நல்லா இருப்பாங்க, நல்லாவும் அம்மா வச்சுக்கிடுவாங்க இனிமேல். நல்லா இருப்பாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையோட தான் பாட்டியும் வந்திருக்காங்க. இப்ப இந்த பாட்டி இவ்வளவு நேரம் கூட பேச முடியாது, ரொம்ப பேசவே முடியாதுன்னு டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. உட்காந்துக்கிட மாட்டீங்க, பேச முடியல, மாட்டீங்க, பேச முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா இவ்வளவு பெரிய அதிசயம். நீங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு முறை வந்து பாருங்க. ஜெய் பவானி. ஜெய் பவானி.